அப்புறம்டா எப்படி இருக்க? இருக்கேன்டா ஏதோ. அ, அ, ஆ. அப்ப இங்க. இருடா 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 நான் தான்டா நான் தான்டா. நீ நீ பதறாம இருடா. இருடா 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 நான் தான்டா நான் தான்டா. டி ம், ம், டேய் நீ நீ தான் செத்துட்டல்ல? இருடா இருடா பொறுமையா இருடா. நான் உன்ன எதுவும் பண்ண வரலடா. இரு பொறுமையா இரு இரு. உன்னை ஹர்ட் பண்ண நான் இங்க வரலடா. ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் முன்னாடியே பண்ணியிருந்திருப்பேன். பதறாத. வா உட்காந்து பேசலாம். நோ மாப்ள ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். அட ஆமாண்டா அவனே. ஒரு 1 வாரமா ஐசியூல இருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி, நீ ஏன் நான் ஃபாரின் போனதுக்கப்புறம் என்னைய கண்டுக்காம விட்டுட்ட? கான்டாக்ட் பண்ணாம. ஆ? டேய் ஏதாவது சொல்லிற போறேன்டா. WhatsApp, Insta, Snapchat எதுல பண்ணா நீ தான் ரிப்ளை பண்ண மாட்டேங்க. பிளாக்கும் பண்ணிட்ட. போஸ்ட் பண்ணதே நீ தான்டா. அப்படியே பழிய என் மேல தூக்கி போடாதடா. என்ன பண்றது? அது என் நிலைமை. அதான் நானும் விட்டேன். அதுக்குன்னு அப்படியே விட்டுருவியா? ஆ? சரி சரி. ஏய் விட்றா பழச போய் கிளறிக்கிட்டு. நானே எம்எம் கிட்ட 1 மணி நேரம் தான்டா கேட் பாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வெளியே போய் ஏதாவது சுத்தி பார்ப்போம் வா. ஓகேடா. ஏவனே இந்த பேயெல்லாம் மேஜிக்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவியாடா? இங்க பாரு. ஏன்டா மண்டையில குள்ளா போட்டா உங்க ஊர்ல மேஜிக்காடா? அப்புறம் மச்சான் காலேஜ்லாம் செட் ஆயிருச்சா? காலேஜ் பசங்க ஓரளவு செட் ஆயிட்டாங்கடா. ஆனா சீனியர்ஸ் நல்லா செட் ஆயிட்டாங்கடா. சஞ்சய்னே சொல்லி நம்ம ஊர்க்காரரு, சபரி அண்ணே, விஸ்வாண்ணே, ஜேகே அண்ணே, ஆகாஷ்னே சொல்லி நிறைய சீனியர்ஸ் நல்லா செட் ஆயிட்டாங்கடா. ஆமா உனக்கு காலேஜ் செட் ஆயிருச்சா? காலேஜுக்கு ஆகி அப்ராடு, அப்பா கம்பெனி வேற. அட ஏன்டா நீ வேற. அந்த அப்பா கம்பெனி தான்டா இங்க பிரச்சனையே. பிடிக்காத படிப்பு, அதை முடிச்சுட்டு அப்பா கம்பெனியில் பிடிக்காத ஒரு வேலை. உனக்கே தெரியும் நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் சுத்து போட்டாலும் ஆகாதுன்னு. அப்புறம் மச்சான் அங்க பசங்களாம் செட் ஆயிட்டாங்களா? மச்சான் ஆமாண்டா. நானும் போன இடத்துல ஒரு மாதம் பேசாமல் தான்டா இருந்தேன். ஆனால் அவங்களாம் வந்து என்னை அப்ரோச் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்கடா. நானும் அவங்ககிட்ட பேச்சு போட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் ஒரு பெரிய எக்ஸ்ட்ராவர்ட்டாகவே மாறிட்டேன்டா. இப்போ மாதிரி என்ன பிரயோஜனம்? ஆ? மச்சான் மச்சான் சும்மா சொன்னேன்டா வாடா. இங்கே பாரு குரூப் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. ஏய் இங்கே பாருடா எவ்வளோ குண்டா இருக்க. நான் என்னைக்குடா குண்டா இருந்தேன். சரி சரி. ஏய் இவனை பாருடா. சரி ஒரு டீயை போடுவோம். தற்போது அந்த படத்தை பார்த்து தலுலுவாக தனது காதலியை நினைத்து தனக்குத்தானே பேசிய வாலிபன் பரிதாபம். ஆமா மச்சான் இப்போலாம் மிஸ் பாதி பேர் குறைஞ்சிட்டாங்கடா. ஆமாண்டா ஸ்கூல்ல பாதி பேர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்கடா. மச்சான் ஞாபகம் இருக்கா நம்ம 10th ஆனுவல் டே ஸ்டெப்? வாடா வா மச்சான் ஆடுறா. நீடா பேய் ஆடுவேன், நட்டுள்ள கூட ஆடுவேன். நான் அப்படியா? ஏன் மச்சான் உன் காலேஜில் லவ் கிவ் செட் ஆச்சாடா? அதெல்லாம் இல்லை மச்சான். படிப்பு இருக்கிறதுனாலே இந்த லவ் சைட்லாம் அவ்வளோவா போறது இல்லை மச்சான். ஓ அப்படி. ஆமா மச்சான். அடிங்க ஆமா மச்சான் 11th படிக்கிறப்ப. எது நம்ம 12th படிக்கும்போது 11th பிள்ளைய பார்த்தியே அந்த பிள்ளையா? ஆமா மச்சான். சொசாவா? ஆமா. ஏய் எங்கேயோ மச்சான் இருக்குதுடா உனக்கு. ஜாலிதான் போ. அப்புறம் என்னடா அவட்ட பேச எதுவும் அப்ரோச் பண்ணியா? அதெல்லாம் நான் பயங்கரமா பண்ணுவேன் மச்சான். இந்த இன்ஸ்டால ஸ்டோரி வைக்கிறது, நோட்ஸ் வைக்கிறது அதெல்லாம் ஃபுல் அதெல்லாம் நல்லா ஃபுல் ஃபார்ம்ல பண்ணுவேன் மச்சான். எது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லயா? இல்ல மச்சான் பப்ளிக்ல தான். சே விடு. டேய் தைரியமா போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானடா. பிற ஏன்டா எத்தனை நாள்ரா இன்னும் எத்தனை வருஷமாடா இப்படி உழப்ப போற? வேணா பாரு. ஃபேமிலி மட்டும் நல்லா செட்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இப்படி ஒரு பூவை எடுத்து இந்தாமா சோஸ்டா நான் தான் உன் புருஷான்னு சொல்ல போறேன். சரிப்பா சொன்னா சந்தோஷம் தான். வா இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல தான் நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி விளையாடிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒரு பொற்காலம் தான்.
மச்சான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தோமே அதுன்னு வச்சிருக்கியா? சாம்சங் J2ல எடுத்தோமே. ஆ நம்ம எடுத்தோமே அதான். ஆ ஆ ஆ. அது அது இருக்குதான்னு ஞாபகம் இல்ல மச்சான். ஆனா ஷார்ட் ஃபிலிம் சொல்லும்போது ஞாபகம் வருது. நான் காலேஜ்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் மச்சான். எங்க குடு பாப்போம். இந்த ஷார்ட் பண்றப்பலாம் கொஞ்சம் இதெல்லாம் நான் தான் பண்ணேன். ஏய் நல்லா இருக்கேடா. இந்த ஷார்ட்லாம் பார்த்தேன்னா மச்சான் கையில ஒண்ணுமே இல்ல. தண்ணி கீழ போய் தான் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஆ ஆ. யாரா இவன் பைத்தியக்காரே? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நல்லா எடுத்துட்டேன்டா. நல்லா பண்ணேன். ஆமா. ஆமா மச்சான். ஏய் நல்லா பண்ணிருக்கேடா. காமிச்ச வீட்ல என்னடா சொன்னாங்க? வீட்ல இத பத்தி நான் இன்னும் சொல்லலடா இப்ப வரைக்கும். இவங்கிட்டலாம் பேசி வேஸ்ட். அதாவது இவனே சினிமாங்கிறதே ஒரு ஆர்ட்டுடா. அந்த ஆர்ட்ல ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும்னா இவங்க விட மாட்டாங்கடா. இப்போ என்னதான்டா பண்ண போற? அது என்ன ஐடி வேலை தான். கடன் பிரச்சனை, தங்கச்சி கல்யாணம், ஐடி வேலை தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் வாழ்க்கை அப்படியே தள்ள வேண்டியதுதான். ம். ஆனா மச்சான் சத்தியமா என்ன பண்ண போறேனே தெரியலடா. படத்துல அழுகுறியா? என்ன பண்ணுவேனே டேய் 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 தெரியலடா. விட்றா மச்சான் விட்றா மச்சான். இது பாரு நம்ம கிட்ட இருந்து உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். போடு 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 போடு. இங்க பாரு எப்படி இருக்க பாத்தியா? இதுக்கு போய் அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இதெல்லாம் தேவையா? வா. வெள்ளியல தாளந்தட்ட சொல்லி ஒரு மேலங்கொட்ட வேலை வந்தாச்சு கண்ணம்மா. மல்லிகைப்பூ மாலை கட்ட மாறியிட வேலை கிட்ட மஞ்சம் போட்டாச்சு பொன்னம்மா. ஓரம் காத்து ஒரு கவி பாடும் பார்த்து கண்ணம். சரா மாப்பிள்ள பார்ப்போம். நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. என்னடா பண்ற? டேய் டேய் இருடா ஒன்றுடா ஜமத்து புள்ளியா கோஆப்ரேட் பண்ணு. சொன்னா கேளுடா. எதுவும் பண்ணிட்டு இருக்காடா. அம்பிடுத்தேன். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? லவ் யூன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கடா. பாத்துட்டாடா. இன்னும் லாட்டா தெரியுதாடா. அடுத்தவட்ட எப்படி நான் பேசுவேன்? அன்சென்டும் பண்ண முடியாதுடா. பார்த்து தொலைஞ்சிட்டாடா. கேக்கடா சிரிச்சிட்டே இருக்காடா. இது டென்ஷன் ஆகுதுடா. மாப்பிள்ள இன்னொரு சின்ன வேலை. பாப்பா நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மற்ற எந்த வேலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மற்ற எந்த வேலைக்கு போனாலுமே நிம்மதியாகவும் இருக்க மாட்டேன், ஹாப்பியாகவும் இருக்க மாட்டேன். எனக்கு இந்த வேலை ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ என்ன ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறப்ப கொடுக்க பேசுறேங்க. அப்புறமா பேசுறேன் பாப்பேன் அண்ட் டேக் கேர். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியாடா? இவங்கெல்லாம் அடுத்து நான் எப்படா பேச முடியும்? டேய் அப்பா கால் பண்றாரா? ஹலோ ஹலோப்பா. என்னப்பா திடீர்னு? அது வந்துப்பா முன்னாடியில இருந்தே. ஏய் உனக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு தெரியாதுடா. ஏதோ சின்ன வயசுல சும்மா பசங்களோட ஃபோன்ல வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். நான் கூட டைம் பாஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். சரி ஒன்று பண்ணு, நீ ஊருக்கு கிளம்பி வா, நம்ம பேசிப்போம். சரிப்பா சரிப்பா சரிப்பா. சரிப்பா. டேய் ஆனா அந்த புல்லட்ட வேற மெசேஜ் பண்ணி வச்சிருக்க. அவன் என்னடா பண்ண போறான்? என்ன ஒரு அருமையான காட்சி. டேய் மெசேஜ் வந்திருக்கடா. ரொம்ப நேரமா டைப் பண்றாடா. டைப் பண்றாடா. ஏய் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கேட்டிருக்காடா. எஸ் எஸ் இதெல்லாம் நான் யார்கிட்ட பேசுறேன்? தேங்க்ஸ் மச்சான்.
டேய் மச்சான், டேய் போயிட்டியாடா? ஆமா மச்சான், டைம் ஓவர். டேய் இந்தாடா கண்ணாடி. அது இனி எனக்கு தேவைப்படாது. ஏடி மச்சான் பாப்போம். அதே பக்கம் எடுத்து வெரி வெரி சார். நண்பர்களே எல்லாம் முடிந்தாச்சு. தம்ஸ் அப் பண்ணுங்க. பரோட்டா சாப்பிடுவேன்.